சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாய்ராம். என் பிரியமான குழந்தையே, உன் மனதிற்குள் இருக்கும் போராட்டங்களையும் வேதனைகளையும் கவலைகளையும் மற்றவர்களிடம் போய் கொட்டி தீர்க்காதே. ஏனென்றால் உன்னுடைய மன வருத்தமானது, உன்னுடைய மன போராட்டமானது மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சில சமயம் நீ கஷ்டப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும் என்று நினைப்பவர்களிடமே போய் உன்னுடைய மனக்குமுறல்களை எல்லாம் கொட்டி விடுகிறாய். குழந்தையே, அவர்களெல்லாம் உதட்டளவில் உன்னிடம் வருத்தத்தை தெரிவித்துவிட்டு மனதளவில் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் என்பது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல இருக்கிறாயா? உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் மனதிற்குள் உன் கஷ்டத்தையும் நீ படும் வேதனையையும் பார்த்து மகிழ்ச்சி உறுகிறார்கள், சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முதலில் உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையாக இருப்பவர்களையும் முதலில் கண்டுபிடி. பின் அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். உன்னை மாதிரியே உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நல்ல எண்ணங்கள் உடையவர்களாக இருப்பார்கள் என்று தவறாக எண்ணிவிடாதே. அதற்காக உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையுமே நீ சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டும் என்று நான் கூறவில்லை குழந்தையே. உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் பலம் பலவீனம் அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் குழந்தையே. உன் மனதை பலவீனமாக்கும் அனைத்து விஷயத்தையும் மாற்றி உனக்கு பலமாகும் விஷயத்தை நான் உனக்கு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நீ சந்திக்க போகும் பல மாற்றங்களையும் எதிர்கொண்டு காத்து கொண்டிரு. உன் வாழ்க்கையில் பலமாக உன் வாழ்வு அமையத்தான் போகிறது. எப்பொழுதுமே கவலைப்படாமல் இரு குழந்தையே. உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணத்தை முன்னேறி கொண்டே இரு. உனக்கு ஏதாவது தடைகள் வந்தால் அந்த தடைகளையெல்லாம் தடைத்து எறிந்துவிட்டு ஒதுக்கிவிட்டு உன் பயணத்தை நீ மேற்கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பாவும் உன் வழித்துணையாக வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதற்கு உன் சாயப்பா எப்பொழுதுமே உனக்கு துணையாகவே இருப்பேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு பொறுமையாக காத்திரு. உன் வாழ்க்கைக்கு நான் அனைத்தையும் நல்ல மாற்றங்களை செய்வேன். உன் வார்த்தையை மதிக்காதவர்களை நினைத்து நினைத்து வருத்தம் கொள்ளாதே. உன்னை காயப்படுத்துபவர்களுக்கு, உன் மனதை வேதனைப்படுத்துபவர்களுக்கு காலமாக இருந்து தக்க பதிலடியை, தக்க பதிலை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக உன் சாயப்பா உன்னை விடவே மாட்டேன் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, என்றைக்கு என் பெயரை சொல்ல ஆரம்பித்தீயோ அன்றைக்கே உங்கள் பாவங்கள் தொலைந்து விட்டன குழந்தையே. கெட்ட காலமெல்லாம் முடிந்து விட்டது என்பதை கேள்விப்பட்டும் நம்பாமல் இருக்கிறவர்கள் என்னை நம்புகிறேன் என உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள், ஞாபகம் வைத்துக்கொள் என் பிள்ளையே. இப்பொழுது இருக்கும் உன் நிலைதான் முடிவான ஒன்று என்று இருந்து விடாதே. அதுதான் முடிவு என்றும் நினைத்து விடாதே. இதைவிட மிக சிறந்தது உன்னை நோக்கி வர காத்து கொண்டே இருக்கிறது. இதைவிட மிக பொக்கிஷமான ஒன்றை உன்னை நோக்கி அனுப்பி வைக்க உன் சாயப்பாவும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கைகளை என்னிடம் கொடுத்து விடு குழந்தையே. நீ நிம்மதியாக உன்னுடைய பயணத்தை மேற்கொள். உனக்கு துணையாக, வழித்துணையாக எப்பொழுதும் உன் வாழ்வு முழுவதும் உன் சாயப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டே இருப்பேன். உனக்கு வரும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சோதனைகளையும் நான் சந்திப்பேன் குழந்தையே. நான் உன் வாழ்வை மீட்டெடுப்பேன், பாதுகாப்பேன். உனக்காகவே உன் வாழ்க்கையை நான் மீட்டே கொடுப்பேன். மிகப்பெரிய புயலோ சூறாவளியோ உன்னை அழித்துவிட முடியாது குழந்தையே. ஏனென்றால் நீ உன் அப்பாவின் கைகளில்தான் இருந்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு. என் பிரியமான கண்மணியே,
உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும். உனது எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. எல்லா நேரமும் உதடுகளில் சிறிய புன்னகையை வைத்துக்கொண்டே இருங்கள். அது தருகின்ற தன்னம்பிக்கையை வேறு எதனாலும் தரவே முடியாது. எனவே என் குழந்தையே, நம்பிக்கையோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு, எதிலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இரு. இவ்வுலகில் நீ நிச்சயமாக ஜெயித்தே காட்டிவிடலாம். இறைவன் தனக்கு பிடித்தவர்களுக்கே அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசளிக்க விரும்புகிறார் குழந்தையே. எனவே உனக்கு பொறுப்புகள் அதிகமாகின்றன, சோதனைகள் அதிகமாக வருகின்றது, வேதனைகளும் போராட்டங்களும் அதிகமாக இருக்கின்றதே என்று நீ மனம் குழம்பும் சமயத்தில் இதை நினைத்துப்பார். இறைவனுக்கு நீ பிடித்தவர் என்பதை நினைத்துப்பார். குழந்தையே, நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாற்றங்கள் உன் வாழ்வில் நடைபெறும். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் நேரம் இது. நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கு துன்பம் வரும் பொழுதெல்லாம் என் பெயரை உச்சரித்து வா. சாயி சாயி என்று ஒரு முறை சொல்லிப்பார். உனக்கு நன்மை உண்டாகும். இதுவே நிச்சயமான உண்மை. இதுவே உன் சாயப்பாவின் வாக்கும் கூட. எப்பொழுதுமே குழந்தையே, வாழ்க்கையில் நீ யாரையும் சார்ந்து வாழாதே, வாழ்ந்து விடாதே. ஏனென்றால் உன் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் உனக்கு துணையாக வரும் என்பதை புரிந்து கொள். நிச்சயமாக அதுவே நடக்கும். என்மேல் முழு நம்பிக்கையை வைத்துவிட்டு பொறுமையாக காத்திரு. உன் சுமைகளையெல்லாம் நான் சுமக்கிறேன் கண்மணியே. நிச்சயமாக என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. நீ கரம் குவித்தால் ஓடி வரும் நாராயணன் நானே. உன் இன்னல்களை தீர்க்கும் ஈசனும் நானே. என் பிரியமான குழந்தையே, நீ எனது பொக்கிஷம். நீ அனைவரும் எனது துவாரகாமாயின் குழந்தைகள் தானே. எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொடவே முடியாது குழந்தையே. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது குழந்தையே. உறவுகள் உன்னை பாராட்டும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்வை உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன், நிகழ்த்தியே காட்டுவேன். அனைத்தையும் உனக்கு ஜெயமாக்குவேன். வெற்றியை உன்னிடம் வந்தே சேர்ப்பேன். நீண்ட நாட்களாக உனது வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது கண்மணியே. நம்பிக்கையாக இரு, பக்தியாக இரு, பொறுமையோடு காத்திரு. உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. என் வாக்கும் எப்பொழுதும் பொய்யே ஆகாது. ஜெயிப்பதற்காகவோ தோற்பதற்காகவோ யாரும் முதலாக பெயர் கொண்டு பிறப்பதும் இல்லை, அப்படி பிறப்பிப்பதும் இல்லை அந்த இறைவன். நீ வாழும் வாழ்க்கையை பொறுத்துதான் உன் வாழ்வு எந்த திசையில் பயணம் செய்ய போகிறது, எந்த திசையில் நீ பயணம் செய்ய போகிறாய் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. நீ உயரமாக எழுந்து நின்று வெல்வாய். இது உன் அப்பாவின் சத்திய வாக்குதான். உன்னுடைய துன்பத்திற்கான நிரந்தர தீர்வு இங்கு உள்ளது. இதை நம்பிக்கையோடு கேள். 100% உன் தடைகளெல்லாம் விலகி உனக்கான மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். நீ ஏன் உன் மனதை போட்டு இவ்வளவு குழப்பத்தோடும் பயத்தோடும் இருக்கிறாய்? உன்னில்தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேனே. பின் உன் மனதில் ஏன் இந்த குழப்பமும் பயமும்? என்னை விட்டு நீ என்றுமே அசையக்கூட முடியாது. நீ என்னுடைய உயிரில் உருவான என்னுடைய அன்பான பொக்கிஷம். உனக்கும் எனக்கும் எந்த பிரிவும் இல்லை. ஏன் பிரிவு என்ற வார்த்தைக்கு கூட நம் அகராதியில் அர்த்தமும் இல்லை. வாழ்க்கையில் மேடு பள்ளம் என்பது இருப்பது இயற்கைதான். அதே போல வாழ்க்கையில் இன்பத் துன்பம் வருவதும் இயற்கைதான். கஷ்டம் என்று ஒன்று வந்தால்தான்
அதற்குரிய தீர்வு பெற்று சந்தோஷம் வரும் பொழுது அதை மகிழ்ச்சிகரமாக வரவேற்க முடியும். சந்தோஷமாகவே வாழ்க்கை சென்று கொண்டிருந்தால் வாழ்வு எப்படி சுவாரஸ்யமாக இருக்கும்? எது நடந்தாலும் நீ மட்டும் மனதை பாரமாக வைத்துக்கொண்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, என்ன நிகழ்கிறது என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் வேதனையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்காதே, தைரியமாக இரு. நான் உன்னோடு இருக்கும் வரை நீ ஏன் பயந்து கொண்டே இருக்கிறாய்? இப்படி மரத்து போன நெஞ்சமாய் இருப்பதற்காகவா நான் உன்னுடன் இருந்து உன் உள்ளத்திலேயே இருந்து உன்னை நான் நித்தம் நித்தம் வடிவமைத்து கொண்டிருக்கிறேன். உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் மனதின் விசுவாசத்தையும் நான் நன்கு அறிந்து கொண்டிருக்கிறேன். அது எவ்வளவு உன்னதமானது என்பதையும் உன் அப்பா நான் நன்றாக அறிந்து வைத்து கொண்டிருக்கிறேன். நீ ஜெயமாக இருக்கப் போகிறாய். உன்னில் இருக்கும் குழப்பங்களை முதலில் தூக்கி எறிந்துவிடு. உன் மன வேதனைகளை முதலில் துரத்திவிடு. எது நடந்தாலும் சாயப்பாவின் பார்வையால் தான் எல்லாம் நடக்கிறது என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நமக்கு வருவது எல்லாம் அப்பாவின் உத்தரவு பேரில்தான் வருகிறது. எனவே அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்று உன் மனதை மாற்றி சிந்தித்துப்பார். உன் எண்ணம் போல் உன் வாழ்வு எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கும். நல்லபடியாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. உன் வாழ்வு நிச்சயமாக மாறும். என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும் என்றுதானே என்னை நோக்கி வந்தாய். பின் என்னிடம் வந்துவிட்டு என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருமா வராதா என்ற சந்தேகம் உன்னில் வர வேண்டிய அவசியமே இல்லைதானே. உன் அப்பா மீது முழு நம்பிக்கை இருக்கிறது தானே. பின் அமைதியாக இரு, சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. நான் இருக்கிறேன். என்னையே நம்பி வந்த உன்னை நான் எப்பொழுதும் கைவிடவும் மாட்டேன். உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நீ நினைத்ததை அழகாக உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன். உன்னுடைய மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள். நீ வருத்தப்படுவதாலோ கஷ்டப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதே இல்லை. நடப்பது நடந்தேதான் தீரும். வருவது வந்தேதான் தீரும். நிகழ்வது நிகழ்ந்தேதான் தீரும். நீ வேதனைப்படுவதால் ஏதாவது நிகழாமல் போய்விடப் போகிறதா என்ன? நீ கண்ணீர் விடுவதால் உன் கவலைகள் மறைந்து விடுமா அல்லது மறந்துதான் விடப் போகிறாயா? எதுவுமே நிகழப்போவதில்லைதானே. பின் நீ கண்ணீர் விடுவதன் அர்த்தம்தான் என்ன என் பிள்ளையே? உன் பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதை முதலில் யோசி. அப்பொழுதுதான் உன் பிரச்சனைக்கான தீர்வாக நீ என்ன செய்ய வேண்டும் என்பது உன் மனதில் தோன்றும். அப்பொழுது ஒரு நல்ல முடிவை எடுப்பாய். உன் வாழ்வில் நீ நிகழ்த்தக்கூடிய அற்புதங்கள் அதிசயங்கள் இன்னும் பல இருக்கத்தான் செய்கிறது. அதை செய்வதற்கு பதிலாக அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை சிந்திப்பதற்கு பதிலாக இப்படி வருத்தப்பட்டு கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருந்தால் உன் வாழ்க்கையை நீ வாழக்கூட முடியாது. நிம்மதியாக இருக்கவும் முடியாது. அனைத்தையும் தூர வைத்துவிடு. நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். நான் அதை நடத்தி காட்டுவேன். நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவை நான் கிடைக்க செய்வேன். நற்செய்தி உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக உனக்கான நல்ல நிகழ்வு உன் கண்ணில் படும் நேரத்தையும் நான் உனக்கு நிர்ணயித்து விட்டேன். இனி நீ தொட்டதெல்லாம் துவங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், விரும்பியது எல்லாமே உனக்கு நிறைவேறும். நீ உன் விருப்பங்கள் அனைத்தும் 100% நிறைவேறும் வரை நான் ஓய மாட்டேன் என் குழந்தையே. யாரிடமும் உனக்கான நியாயத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. மற்றவர்களிடம் உன் நியாயத்தை எதிர்பார்க்காதே. ஏனென்றால் அவர்கள் வைத்திருப்பது அவர்களுக்கான நியாயத்தை மட்டும்தான் அவர்கள் வைத்திருப்பார்கள். யாரெல்லாம் உன்னோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை. யாரெல்லாம் உன்னோடு இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதையும் காலம் எப்பொழுதும் முடிவு செய்யவே செய்யாது. வெற்றி என்பது
உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வதுதான். தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. எனவே தோல்வியை மட்டும் படிப்பினையாக எடுத்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னை மற்றவர்களுக்கு உன்னால் அறிமுகம் செய்து வைத்து கொள்ள முடியும். வெற்றியையும் மிக சுலபமாக அடைய முடியும். கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர்களும் அல்ல, நல்லவர்களும் அல்ல என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அனைத்தையும் கடந்து செல்ல கற்றுக்கொள். கடந்து சென்று கொண்டே இரு. ஒவ்வொரு தடவையும் நம்பிக்கையோடு, மற்றவர்களை நம்பிக்கையோடு ஒரு பார்வை பார். அப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருப்பதை அந்த நம்பிக்கையான பார்வை அவர்களுக்கு எடுத்து காட்டும். மற்றவர்கள் என்ன சிந்திப்பார்கள், என்ன நினைப்பார்கள் என்று நினைப்பதை விட்டுவிட்டு உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்ய பழகு. அனைவர் முன்னிலையில் நான் அவமானப்படுத்தப்படுகிறேன். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு போராட்டங்களும் சோதனைகளும் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது? நான் மட்டும் அப்படி என்ன தவறு செய்தேன் சாயிநாதரே? என் வாழ்க்கையில் மட்டும் துன்பங்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறதே என்ற கேள்வியை மீண்டும் மீண்டும் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். உன்னை நீயே தெரிந்து கொள்ள தேவைப்படும் மிக முக்கியமான ஆயுதம் என்ன தெரியுமா? அதுதான் அவமானம். அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவு கிடைக்கிறது. சிலரை புரிந்து கொள்ளவும் முடிகிறது, அனைவரை பற்றியும் புரிந்து கொள்ளவும் முடிகிறது அந்த அவமானத்தால் தான். நிறைய அவமானங்கள் வாழ்க்கையின் பாதையையே மாற்றியமைக்கும். எனவே அவமானத்தைக் கண்டு பயந்து விடாதே. நிறைய அவமானங்கள் நீ அடைந்தால் வாழ்க்கையின் பாதை மிக சிறப்பாக, வெற்றிகரமாக, பிரகாசமாக அமையும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போலவும் பயப்படும் போலவும் மிக கொடூரமானது அல்ல. நிதர்சனத்தை புரிந்து கொண்டால் வாழ்க்கையை மிக சுலபமாக வெற்றியை எட்டி பிடிக்கலாம். அவமானங்களை எல்லாம் தவிடு பொடியாக்கி அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றியமைக்கலாம். எது வந்தாலும் என்ன, எது சென்றாலும் என்ன, இந்த வாழ்க்கை இறைவனால் கொடுக்கப்பட்டது. சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் எல்லாம் வந்த வழியாக திரும்பி செல்லதானே வேண்டும். எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை நிகழ்வுகளாக இருந்தாலும் அதற்கு நேர்மறையாகவே நீ பதில் சொல். எல்லாம் உனக்கு சாதகமாக நடக்கும். நான் நடத்தி வைப்பேன். உன் சாயப்பா ஷீரடியிலிருந்து உனக்காகவே சொல்கிறேன். வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் நீ ஜெயித்து விட்டாய் என் குழந்தையே. இனி உன் வாழ்க்கையில் கவலை, கஷ்டம் என்று எதுவுமே இல்லை. வாழ்க்கையின் மிகப்பெரிய உயரத்திற்கு நீ முன்னேறப் போகிறாய். உன் வாழ்வு செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கப் போகிறது. உன்னுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் உனக்கான வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைக்கப் போகிறாய். அத்தகைய சூழ்நிலைகள் உனக்கு வந்துவிட்டது. நான் உருவாக்கி விட்டேன். உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை தலை காத்து சத்தியத்தை ஜெயிக்க வைத்து விட்டது. இனி எல்லாமே உன்னை தேடி வரும். செல்வங்கள், உறவுகள், மகிழ்ச்சி, ஆனந்தம், அற்புதம், நோயற்ற வாழ்வு, சந்தோஷம், சொந்த பந்தங்கள் என்று அனைத்தையுமே நான் உனக்கு பரிசாக வழங்கவிருக்கிறேன். உன்னுடைய போராட்டம் மிகுந்த வாழ்க்கையானாலும் அதில் நீ வைத்த நம்பிக்கைக்கான பொக்கிஷமான பரிசு இதுதான். நீ நன்றாக உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய். அன்பான பரிசோடு, அற்புதமான வாழ்க்கையோடு, உன் வாழ்வில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையோடு மிக நன்றாகவே வாழப்போகிறாய். பாக்கியசாலிகளுக்கு மட்டுமே இது கிடைக்கும். நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். சந்தோஷம்தானே குழந்தையே? இனி உன்னுடைய கஷ்டங்கள், சோதனையான காலங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகப் போகிறது. நான் விலக்கி வைப்பேன். இனி உன் வாழ்வில் கஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமே இல்லை. இனி எல்லாமே இன்பமயமே. மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது உன் வாழ்வில்.
இது நாள் வரை நீ உன் வாழ்வில் பட்ட வழிகளெல்லாம் பஞ்சாக பறக்கப் போகிறது. உன் அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. எனக்கெல்லாம் இது கிடைக்குமா, என் வாழ்வில் எல்லாம் இது நடக்குமா என்று சந்தேகத்தோடு இருக்காதே. உன் அப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாகாது. இது உன் அப்பாவின் தெய்வ தீர்ப்பு. அனைத்தும் எனக்கு கிடைக்கும், அப்பா எனக்கு கொடுப்பார் என்று நம்பு. உனக்கு கிடைக்காமல், உனக்கு கொடுக்காமல் உன் அப்பாவிற்கு வேறு என்ன வேலை இருக்கிறது? நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும். உன்னால் முடியும் என்று உன் அப்பா சொல்கிறேன். நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு சாதகமாக நிகழும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவர்களை நான் எப்பொழுதும் கைவிட்டதே இல்லை. நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாத மனதை குழப்பிக்கொண்டு வேதனைப்படுத்திக் கொண்டு கண்ணீர் சிந்திக்கொண்டு இருப்பது தேவையில்லாத செயல். என் குழந்தையே, என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. உன் மனதில் இருக்கும் கவலைகளை தூக்கி எறிந்துவிடு. நடந்து முடிந்ததை மறந்துவிடு. நடக்கப் போவதை மட்டும் நினைத்து கொண்டிரு. பல துயரங்கள் உன்னை துரத்தியது நீ வாழவே கூடாது என்ற அர்த்தத்தில் இருந்தது. எதை பற்றியும் கவலைப்படாதே. நலமுடன் வாழ்வதை கெடுக்க நினைப்பவர்கள் மத்தியில் எதிர்த்து நின்று தைரியமாக செயல்படு. பயந்து ஓடிக்கொண்டே இருக்காதே. எதற்காகவும் கலங்காதே, அழாதே. தைரியமாக இரு. உன்னை தூற்றி பேசியவர்கள் வியக்கும் வண்ணம் உன் நிலை உயரும். நான் உயர்த்தி அமைப்பேன். பிரகாசமாகவே உன் வாழ்க்கையில் உன்னை நான் வாழ வைப்பேன். வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அர்த்தமில்லாமல் எதுவுமே நடக்காது. காரணமில்லாமல் எந்த காரியமும் நிகழாது. சில நிகழ்வுகள் உனக்கு நல்ல நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கும். சில நிகழ்வுகள் உனக்கு வருத்தங்களையும் கஷ்டத்தையும் கொடுத்திருக்கும். அவையெல்லாம் உன் வாழ்வில் நடக்கும். எல்லோருடைய வாழ்வில் நடந்தும் இருக்கும். ஆனால் ஒருவர் அதை புரிந்து கொண்டால், மற்றொருவரால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தால் அது அவரவர் மனநிலையை பொறுத்ததுதான். எனவே நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொள். வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். நீ நினைப்பது போல் உன் வாழ்வு எல்லாமே உனக்கு சுபமாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நிச்சயமாக இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறப்போகிறது. மாறத்தான் போகிறது. ஆம் குழந்தையே, நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனை தீரத்தான் போகிறது. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயம் உன் வீட்டில் நடக்கத்தான் போகிறது. உனக்கு நேரம் மிக நன்றாகவே இருக்கிறது. நான் இருக்கிறேன். என்னுடைய கண்கள் உன் கண்ணில் பட்டிருக்கிறது தானே? பட்டிருக்கிறது என்றால் இன்று முதல் என்னுடைய மாய வித்தை ஆரம்பமாகும். இனி நீ கேட்டது எல்லாமே உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைத்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நீ பயணிக்கும் வழியில் என்னுடைய துணை நிச்சயமாக இருக்கும். ஆனால் உன் வழியில் சில முட்களும் இருக்கத்தான் செய்யும். கவனமாக நடந்தாலும் கூட சில முட்கள் உன்னை காயப்படுத்தவும் செய்யும். இதுதான் வாழ்வு. காயம் வலியை உண்டாக்கவும் செய்யும். அந்த வலியை தூக்கி எறிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. யான் உன் அருகில் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா நான் எப்பொழுதும் இருப்பேன். என் அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. என் உயிராய் இருக்கும் என் இதய துடிப்பே என் குழந்தையான நீதான். உன் அப்பாவாக, உன் அப்பாவாக, உன் அம்மாவாக என்றுமே உனக்கு நான் துணையாக இருப்பேன். உன் விசுவாசத்தை உறுதி பெற செய். ஸ்திரமாக்கு. மனம் திரிந்து கொள்ளாமல் பார்த்துக்கொள். மனம் முழுவதும் என் மீது லைத்துவிடு. சிந்தனையை செய்து கொண்டே இரு. நாமஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. கவலையே படாதே. உன் வாழ்வில் நான் விளக்கேற்றிவிட்டேன்.
இனி உனது வாழ்வு மிக ஒளிமயமாகவே இருக்கும். இனிதான் என்னுடைய மாய வித்தை ஆரம்பமாகும். உன் வாழ்வில் வெற்றி கிட்டட்டும். உன் வாழ்வு ஒளிமயமாக எதிர்காலமாக மாற என்னால் முடிந்த அத்தனை உதவிகளையும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்னிடம் அதை சொல்லிவிடு. என் காலடியில் வைத்துவிடு. அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு என்னிடம் இருக்கும் பொழுது நீ எங்கோ ஓடிக்கொண்டிருந்தால் நான் என்ன செய்ய இயலும் பிள்ளையே? என்னை பரிபூர்வமாக நம்பு. உன்னுடைய உடல், மனம் அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிடு. நான் இருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு.